மானமும் அறிவும் மனிதர்க்கு அழகு என சொல்லி திராவிட இனத்தை அறிவுமிக்க சமுதாயமாக மாற்றிய தந்தை பெரியாரின் பிறந்த நாள், தாய் திருநாட்டிற்கு தமிழ்நாடு என பெயர் சூட்டிய பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவின் பிறந்த நாள், பெரியாரின் கொள்கைகளுக்கு சட்ட உருவம் கொடுக்க ஊனுள்ளவரை போராடும் பேர் இயக்கமா திராவிட முன்னேற்ற கழகத்தை அண்ணா தோற்றுவித்த நாள் என செப்டம்பர் மாதத்தில் அடுத்தடுத்து வரும் கொள்கை நாட்களுக்கு சிறப்பு சேர்க்க முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரால் உருவாக்கப்பட்ட விழாதான் முப்பெரும் விழா. சமூக நீதி, சம உரிமை, சமத்துவம், முற்போக்கு, கூட்டாட்சி, ஜனநாயகம், இடஒதுக்கீடு, மத நல்லிணக்கம், பாலின பேதமின்மை என பெரியார், அண்ணா, கலைஞரின் சிந்தனையாலும் சித்தாந்தத்தாலும் உருவான திமுக தற்போது 3/4 நூற்றாண்டு கால அரசியல் வரலாற்றை நிறைவு செய்திருக்கிறது. நாடு தந்த முப்பெரும் தலைவர்களின் சொல்லை கட்டியமாக கொண்டு ஒப்பற்ற கொள்கைகளை முழங்கும் திமுகவின் அடுத்த பரிணாமமாக விளங்குகிறது திராவிட மாடல் கருத்தாக்கம். இதன் மூலம் இந்திய ஜனநாயகத்தின் ஆகப்பெரும் தலைவராக உயர்ந்திருக்கிறார் தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். முத்தமிழறிஞரால் உருவாக்கப்பட்ட இந்த லட்சிய விழாவான முப்பெரும் விழா முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினால் எழுச்சி விழாவாக கொண்டாடப்படுவதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் கண்ட பரிணாமத்திற்கு சாட்சி.